நம்ம விஜய் கிட்ட ஒரு வழியாக வெண்பா மல்லி 2 பேருமே சிக்காமல் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா பிடி மாஸ்டர் இப்போ விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவுமே மல்லி வெண்பாவோட முகத்தை பார்க்கணுமே அவ்வளோ அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. எங்கள் மாஸ்டர் இவங்க 2 பேரையும் மாட்டி விட்டுருவாங்களோ, ப்ராக்டிஸ்க்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி 2 பேருமே பதட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வழியாக மாஸ்டர் எதையோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் விஜய் கொஞ்சம் கூலாக இருந்துட்டுருக்குறாங்க. இதற்கு இடையில இப்போ நாகு வந்திருக்கிறாங்க. நாகுவை பொறுத்த வரைக்கும் அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை பற்றி அவங்க ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நாகு விடுறதா இல்லை, அந்த பணத்தை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதனால் மயில் ஒரு பக்கம் அப்செட் ஆகுறாங்க. ஏன்னா பணத்தை திருடினது மயில் அப்படிங்கிறதால எங்கே நாம் சிக்கிக்குவோமோ அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது. இன்னொரு பக்கம் வீட்டில் நகை இருக்குது, அந்த நகையும் திருடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இப்போ மயில் செயல்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இது போல் திருட்டுக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த மயில்ஸ் கூடி சீக்கிரம் சிக்கணும். நிச்சயமாக நாகு இல்லைனா மல்லிகண்ணில் அவங்க சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக இப்போ ராஜிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி மயில் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நான் தினேஷ் அப்படிங்கிறவங்கள காதலிக்கிறேன், அவங்க கிட்ட தான் அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ராஜி ஆவேசமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மயில் கிட்ட நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்கள தான் பல வகையில் பல டீலிங் வச்சுருக்கிறாங்களே, வேறு யாருக்கிட்டையாவது பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் தீபிகா இப்போ தான் ஞானோதயம் வந்தது போல் இப்போ ஐஸ்வர்யா கிட்ட கெஞ்சிட்ருக்குறாங்க. அம்மா கூட பேசுடா பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஐஸ்வர்யா முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஸோ இனிமையாவது தீபிகா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். மல்லி மேலே இருக்கிற கோபத்தையும் அவங்க குறைக்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.